ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களை நாம் இன்றைய பதிவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைவார் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஜோதிட ரீதியாக வாழ்க்கை துணை அப்படின்னாலே நம்ம கலஸ்திரக்காரகன் சொல்லுவோம். சுக்கிர பகவானை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சுக்கிர பகவானை தான் கலஸ்திரக்காரகன் சொல்லுவோம். இப்போ ஒருவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அது முடிவெடுக்கிறது நம்ம ஜாதகத்தில் உள்ள சுக்கிர பகவான் தான். இப்போ நமக்கு எல்லாரும் 12 ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தான் நமக்கு சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருப்பார். அது ஏதாவது ஒரு சாரம் வாங்கி தான் இருப்பார். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அமர்வு பெற்ற நிலையை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும். இப்போ நம்ம பாரம்பரிய முறையில் ஆண்களுக்கு சுக்கிரன் கலஸ்திரக்காரகன், பெண்களுக்கு செவ்வாய் கலஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம திதி யோக கரண ஜோதிட முறையில் இரு பாலருக்குமே ஆண் பெண் இரு பாலருக்குமே சுக்கிர பகவான் தான் கலஸ்திரக்காரகன். இதில் எடுக்கும் பலன் மிகவும் துல்லியமான பலனாகத்தான் வரும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அஸ்வினி அல்லது மகம் அல்லது மூலம் ஆகிய கேது பகவானோட நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலனை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது அஸ்வினி மகம் மூலம் யாரோட நட்சத்திரம்னா கேது பகவானின் நட்சத்திரம். ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு சுக்கிரன் கேது இணைவை உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ சுக்கிரன் கேது இணைவானது திருமணத்திற்கு ஒரு எதிரான ஒரு அமைப்பு. இப்போ இந்த அமைப்பில் இந்த சுக்கிரன் இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் அமரும்போது உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் தடை, தாமதம், குழப்பம், கருத்து வேறுபாடு ஆகியவற்றை இந்த கேது பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். ஸோ இந்த அமைப்பில் உள்ளவங்க அவங்களோட இப்போ திருமணம் ஆகலைன்னா அவங்க பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக பொருத்தம் பார்க்க வேண்டும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் அருகில் உள்ள திருவத்துறையில் உள்ள தீர்த்தபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு பத்திரை கரணம் நடைமுறை ஒரு நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் படிப்படியாக நிவர்த்தியாகும். அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பரணி, பூரம், பூராடம் அப்படிங்கிற சுக்கிர பகவானின் சுயசாரத்திலேயே போய் அமர்ந்தால் இது ஒரு மிகவும் நல்ல அமைப்பு. எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் சௌபாக்கியம், வியாகாதம், சாத்தியம் இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் அல்லது கரணங்களில் தைதுளை கரணத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைப்பானது மிக மிக யோக பலனை கொடுத்து விடும். இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு நல்ல அழகான ஒரு கலஸ்திரம் அமைவார். அன்பான கலஸ்திரம், நம்ம என்னெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம கலஸ்திரம் நினைக்கிறோமோ அதே அமைப்பில் ஒரு நல்ல ஒரு சுகபோகத்தை விரும்பக்கூடியவராக, இப்போ நல்ல சுற்றுற மாதிரி, ஊர் சுற்றுற மாதிரி, பார்க்கு பீச்செல்லாம் கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு நல்ல சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு கலஸ்திரம் அமைவார். இதுவே சுக்கிரன் பரணி அல்லது பூரம் அல்லது பூரடத்தில் இருந்து நீங்கள் திருதி அல்லது வேதிபாதம் அல்லது மகேந்திரம் இது ஏதோ நாமயோகத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் மிக கெடுபலனையே தருவார் திருமண வாழ்க்கையில். ஸோ அது மிக மிக அது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று. இது நீங்கள் திருமண பொருத்தத்தில் அவசியம் நீங்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் என்ன பரிகார ஸ்தலமாக கடுவெளி ஆகாசபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு போயிட்டு எப்போ போனால் தைதுளை கரணம் உள்ள நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இதன் தோஷம் படிப்படியாக விலகும். அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சூரியனின் நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு அமையப்போகும் கலஸ்திரம் ஒரு நல்ல ஒரு தொழில் சிந்தனை உள்ள ஒரு சொந்த தொழில் பண்ணுறவரா அல்லது ஒரு அரசு வேலை உள்ளவராக இல்லை ஒரு அரசியல் தொடர்பு உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார். ஸோ இந்த அமைப்பு நெகட்டிவாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு நீங்கள் வனிசை கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய 3 ஏதாவது நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு அமையப்போகும் கலஸ்திரம் பாசிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை ஒரு அன்பானவர், நல்ல ஒரு அமைதியான ஒரு சாந்தமான குணம் உள்ளவர், தாயன்புடன் உங்களுக்கு நல்ல அரவணைத்துக் கொள்வார்,
நம்ம அம்மா எப்படி நம்ம கூட பாசமாக நல்லா அன்பாக ஆதரவாக இருப்பாங்களோ அது மாதிரி அந்த அமைப்பில் அவர் இருப்பார். இதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பரிகாரம் உண்டான ஸ்தலம் வந்து திருநாவலூரில் உள்ள உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்குது திருநாவலூர் பக்த ஜனீஸ்வர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு நீங்கள் கரசை கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் படிப்படியாக குறையும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரங்களில் போய் அமரும்போது இந்த அமைப்பானது இந்த அமைப்பில் உள்ள ஜாதகருக்கு வாழ்க்கை துணை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல் வாகு, நல்ல ஒரு உடல் வலிமை உள்ளவராக, நல்ல ஒரு பராக்கிரமசாலியாக, நல்ல ஹெல்த்தியான ஒரு பர்சனாக அவங்க இருப்பார். இப்போ கூடவே வந்து நெகட்டிவ் என்னென்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுவார். கோவம் வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இந்த அமைப்பு நெகட்டிவாக உள்ளவர்கள் வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் அல்லது சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு நீங்கள் பவகரணம் நடைமுறையில் உள்ள நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தோஷம் படிப்படியாக நிவர்த்தியாகும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் சென்று அமரும்போது இந்த அமர்வானது ஒரு சரியான அமர்வு அல்ல. இந்த அமர்வு வந்து கண்டிப்பாக ஒரு குழப்பத்தையே திருமண வாழ்வில் உண்டு பண்ணும். ஏன்னா வந்து இந்த அமைப்பானது பலதார ஒரு திருமண உறவை கொண்டு வரும். இந்த அமைப்பு இருக்கிறவங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவசியம் வந்து இதை நீங்கள் பார்க்க வேணும். ஸோ இதற்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் இதே பலன் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த அமைப்பில் உள்ளவங்க எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழேஸ்வரர், செங்காலிபுரம் ஸ்ரீ சோழேஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு நீங்கள் பாலவ கர்ணம் நடைமுறை உள்ள நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குரு பகவானின் நட்சத்திரங்களில் வந்து அமரும்போது இந்த ஜாதகரின் வாழ்க்கை துணை ஒரு நல்ல பண்புள்ள, நல்ல குணமுள்ள, ஒரு தெய்வீக சிந்தனை உள்ள, நல்ல பணம் படைத்தவரான, நல்ல யோகமான கணவராக உங்களுக்கு அமைவார். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம் பக்கம் உள்ள திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு நீங்கள் சதுஷ்பாதம் கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் போய் அமரும்போது இந்த ஜாதகரின் வாழ்க்கை துணையானவர் நல்ல ஒரு நீதி, நேர்மை, நியாயம்லாம் பார்ப்பார். ஒரு கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். சனி பகவானில் நீதிமான் நம்ம சொல்லுவோம். ஸோ உண்மையாக விசுவாசமாக இருப்பார். பொய் அதிகம் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார். ஆனால் இந்த திருமண அமைப்பு சில மாறுபட்ட திருமண அமைப்பை கொடுத்து விடும். மாறுபட்ட திருமண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசில் வந்து வித்தியாசம் இருக்கும், அல்லது இனத்தில் வித்தியாசம், வேறு மதம், வேறு இனம், இல்லை அழகில் கொஞ்சம் வித்தியாசம், அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த அமைப்பு சுக்கிர பகவான் பூச மனுஷன் உத்திரட்டாதியில் இருக்கும்போது கொடுத்து விடும். ஸோ இது நெகட்டிவாக இருக்கும் நபர்கள் தஞ்சாவூரில் உள்ள பரியப்பர் அப்படிங்கிற சிவாலயத்துக்கு கௌலவ கரணம் நடைமுறை உள்ள நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த தோஷம் உங்களுக்கு வந்து படிப்படியாக நிவர்த்தி ஆகும். அடுத்ததாக சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் சென்று அமரும்போது இந்த ஜாதகரின் வாழ்க்கை துணையானவர் ஒரு நல்ல புத்திசாலி எடுத்துக்கலாம். புத்திசாலியானவர், நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர், ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கும், ஒரு சொல்வாங்க ஒரு ரொமான்டிக் பர்சன், ஒரு காதல் ரசனை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் பேச்சாலே வந்து எல்லாரையும் வந்து நல்லா கவர் பண்ணிடுவார். அந்த மாதிரி இது நெகட்டிவாக இருக்கும் அன்பர்கள் வந்து
திருச்செங்கோடு மலை மேல் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு கிம்ஸ்துக்கனம் கரணம் நடைமுறை உள்நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இதோட தோஷம் வந்து உங்களுக்கு படிப்படியாக நிவர்த்தியாகும். ஸோ நேர்களை நம்ம இதுவரை சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் 27 நட்சத்திரங்களில் அமர்ந்த பலனை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அதற்குண்டான பரிகாரத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நேர்களை உங்களுக்கு இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மற்றொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.